சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான். நாகதோஷங்கள் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு. ஐயன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கோவை பக்கத்தில் இருக்கிறது, திருப்பூர் பல்லடம் பக்கத்தில் இருக்குது. பிரசித்தி பெற்ற சில கோயில்கள், உதாரணத்துக்கு நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி திருக்கோயில், திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராகு கோயில், காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய சந்நிதி, திருப்பாம்பரம்னு சொல்லக்கூடிய கோயில், எல்லா தெய்வங்கள் கோயிலில் போகும்பொழுது நமக்கு சர்ப்பதோஷம் நீங்கிறதுன்னு சொல்லுவாங்க. நிறையா கோயில்களில் பார்த்துட்டேன்னா இந்த சர்ப்பத்துக்கு ரொம்ப மகத்துவம் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய குண்டலினி சக்தியும் பார்த்துட்டேன்னா சர்ப்பந்தான், சர்ப்பம் போன்ற ஸ்வரூபம் கொண்டதுன்னுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு, தோக்கிறதுக்கு, வெற்றி பெறத்துக்கு, அதே மாதிரி முடியாமல் இருக்கிறதுக்கு கூட இந்த சர்ப்பத்துக்கு ரொம்ப மகத்துவம் முக்கியத்துவம் இருக்குது. அது ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேதுவாக நம்ம பார்க்குறோம், நிழல் கிரகமாக பார்க்குறோம். நமக்கு ரொம்ப வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் நம்மளுக்கு ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. பிரசித்தி பெற்ற ஜோதிடர்கள், இந்திய ஜோதிடர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுவை மட்டுமே வச்சு பலன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய முறைகளை சொல்லப்பட்டிருக்காங்க. அது உண்மையாக நம்ம பார்த்தோம்னா உண்மையாகவே அப்படியே ஜாதக கட்டத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. திருமண சாஸ்திரத்துக்கும் ராகு கேது, வேலை வாய்ப்பு, புத்திரஸ்தானம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இந்த ராகு கேதுவை நம்ம பார்க்குறது உண்டுங்க. ஃபஸ்ட்டு ராகு கேது. இந்த ராகு கேதுவில் 2 வகை சொல்கிறது உண்டு. நாகராஜர்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பெண் வடிவமாகவும் இதை சொல்கிறது உண்டு. இந்த நாகம் பார்த்துட்டேன்னா ஆதிசேஷ ஸ்வரூபமாக மகாவிஷ்ணுடைய தலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அம்மனுடைய ஒரு கழுத்துலேயும் அம்மனுடைய தலையிலையும் நம்மளால் பார்க்க முடியாது, நாகாத்தம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி கோயில் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதே போன்று சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருக்கிறத நம்ம பார்ப்போம். பரமசிவம் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானு அந்த பாட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது பரமேஸ்வரர் தன்னுடைய கழுத்திலேயே கொடுத்துருப்பார். விநாயகப் பெருமான் தன்னுடைய இடுப்பில் பார்த்தீங்கன்னா நாகரை வச்சுருப்பார். முருகப்பெருமான் தன்னுடைய கால் கிட்ட இந்த நாகரை வச்சுருப்பார். இப்படி எல்லா தெய்வங்களும் பார்த்துட்டோம்னா இந்த நாகருக்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த புத்து பார்த்துட்டிங்கன்னா கரையான் எடுத்து கட்டக்கூடியது, அதில் பாம்பு போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல அற்புதமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் என்றைக்கு சர்ப்பதோஷம் விலகிறதோ அன்றைக்கி எல்லா விதமான தோஷங்களும் இருக்குது. இந்த சர்ப்பத்தை ரொம்ப அழகாக புற்று வடிவில் பிள்ளையாருக்கு பக்கத்தில் 2 சர்ப்பத்தை பிரதிஷ்டை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. இது நாக பூஜைன்னு பேர், நாக சாந்தின்னு பேர், சர்ப்ப சாந்தின்னு பேர். திருமணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் செய்யக்கூடிய இந்த அற்புதமான சாந்தி ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடர்களால் சாந்தி பரிகாரமாக சொல்லப்படக்கூடியது. சில பிரசித்தி பெற்ற கோயில்களில் இந்த மாதிரி புத்து இருக்கும், புத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நாகர் இருப்பாங்க. இந்த மாதிரி நாகர் புத்து இருந்து வழிபடும் போது ராகு கால விளக்கு, ராகு கால பூஜை, ராகு கால வேண்டுதல் பண்ணி இந்த சாந்திகள் பண்ணிக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடங்கள், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பெரும் துன்பம், விஷத்தன்மை போகும்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்கிறாங்க. அனுபவபூர்வமாக நிறையா பேர்ட்ட கேட்டிருக்கேன், இது நடந்திருக்கா அப்படின்னா ஆமான்றாங்க. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்ன விஷயம், நம்மளுடைய பெரியவர்கள் சொன்ன விஷயம், இத்தனை விஷயமும் சேர்த்து பார்க்கும் பொழுது பெரிய மாற்றம். அதனால தான் நம்ம ஊரில் நாகராஜன்னு பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பேர்கள்லேயும் நாகத்தை வைத்து பேர்கள் வச்சுருக்கிறதும் நம்ம பார்த்துருக்க முடியாது. நம்மளுடைய பிரசித்தி பெற்ற பரதநாட்டியம் போன்ற விஷயங்களில் கூட நாகருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சித்தர்களில் பாம்பாட்டி சித்தருங்கிற சித்தரும் இருந்திருக்காங்க. அப்போ இந்த சர்ப்பத்துக்கு, பாம்பிற்கு ரொம்ப முக்கியத்துவம் மகத்துவம் பெரியவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இதனுடைய அந்த அர்த்தம் புரிஞ்சு அதனுடைய விஷத்தன்மைகள் குறைய, அதனுடைய தாக்கங்கள் குறைய இந்த மாதிரி நாகர் வழிபாடு பண்ணும்போது தடங்கள் போகுங்கிறது உண்மை. இது வழிபட்டு பாருங்கள். 2 வேப்பிலையை வச்சு, எலுமிச்சம்பழம் வச்சு, விளக்கேற்றி, நமஸ்காரம் பண்ணி, பாலாபிஷேகம் பண்ணி, பிரதிஷ்டை பண்ணி இந்த மாதிரி செய்து பாருங்கள். உங்கள் பெரிய மாற்றம், தடங்கல்கள் போகும், அதிசயம் தரும் நாகநாத வழிபாடு. நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரி ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.